கிருஷ்ணனுக்கு மிகச் சிறப்பாக ஜாதக கணிப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. இதன் பிறகு கோகுலத்தின் சார்பில் கம்சனுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்த நந்தகோபர் மதுராபுரி வந்தடைந்தார். அவரை வசுதேவர் சந்தித்தார். குழந்தைகளை கொல்ல கம்சன் முடிவெடுத்திருக்கிறான் என்ற விபரத்தை நேரடியாக சொல்லி அவரை பயமுறுத்தாமல், கோகுலத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரப்போகிறது, நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்று மட்டும் சொல்லி வைத்தார். வசுதேவர் க்ஷத்ரியர், நந்தகோபர் வைசியர். இருப்பினும் இவர்கள் சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தனர். தன் நண்பர் தனக்கு தந்த எச்சரிக்கையை மறக்காத நந்தகோபர் மிக கவனமாகவே இருந்தார். இதற்குள் கம்சன் குழந்தைகளை கொல்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து முடித்துவிட்டான். சூன்யக்காரியான பூதனா என்பவளை அழைத்தான். குழந்தைகளை கொல்லும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தான். இப்படிப்பட்ட சூன்யக்காரிகளை கேசரி என்பார்கள். சூன்யம் தெய்வ வழிபாட்டில் ஊறிப்போனவர்களை தாக்காது. கோகுலத்திலும் அதுவே நிகழ்ந்தது. பூதனா கோகுலத்துக்குள் நுழைந்தாள். அவளது அழகு, போலிசாந்தம் அங்கிருந்தவர்களின் கண்களை ஏமாற்றிவிட்டது. அவ்வூர் மக்கள் அந்த புதியவளை சந்தேக கண்ணுடன் பார்க்கவில்லை. நல்லவர்களின் கண்களுக்கு கெட்டது கூட நல்லதாகத்தான் தெரியும். இதை பயன்படுத்தி கொண்டு தன் மார்பில் நஞ்சை தடவி பல குழந்தைகளை அவர்களது பெற்றோர்கள் அறியாமல் கொன்றாள். அவள் நந்தகோபரின் மாளிகைக்குள் நுழைந்தாள். அவள் மீது சந்தேகம் கொள்ளாத வாயிற்காவலர்கள் அவள் யசோதையை பார்க்க வந்திருக்கலாம் என கருதி தடுக்கவில்லை. யாரும் அறியாமல் கிருஷ்ணன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். குழந்தையை பார்த்ததும் பூதனாவின் மனதில் ஏதோ சஞ்சலம். அது சாதாரண குழந்தையாக தெரியவில்லை. ஏதோ ஒரு சக்தி அதனுள் மறைந்து கிடப்பதை புரிந்து கொண்டாள். இருப்பினும் கம்சனின் கட்டளையை அவளால் மீற முடியுமா? குழந்தையை மடியில் வைத்தாள். பால் கொடுக்கத் தொடங்கினாள். கிருஷ்ணன் விஷப்பாலோடு அவளது உயிரையும் சேர்த்து குடித்தான். அவள் அலறினாள். கோகுலத்தையே அதிர வைத்தது அந்த அலறல். அது மட்டுமா, அவளது அசுர உருவம் வெளிப்பட்டது. 12 மைல் நீளத்துக்கு அவளது உடல் நீண்டது. பூதனாவின் உடலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. கோகுலத்தையே அதிர செய்த அவளது அலறல் கேட்டு யசோதையும் ரோகிணியும் இதர கோபியரும் ஓடிச் சென்று கிருஷ்ணரை தூக்கினர். தங்கள் அன்பு குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பூதனா கொடுமைப்பாரியாக இருந்தாலும் கூட, குழந்தைகளை கொன்றவள் என்றாலும் கூட, கடைசி நேரத்தில் கிருஷ்ணருக்கு பாலூட்டிய காரணத்தால் அவள் வைகுண்டத்தை அடைந்தாள். அவளுக்கும் முக்தியும் கிடைத்தது. அவளது உடலை கோகுலவாசிகள் எரித்தபோது அதிலிருந்து நறுமணம் கிளம்பியது. நாட்கள் கடந்தன. கிருஷ்ணருக்கு 1 வயதானது. இந்த நிகழ்வை யசோதா மிகச்சிறப்பாக கொண்டாடினாள். வாத்தியங்கள் முழங்கின. ஆயர்குல மக்கள் ஒருவர் விடாமல் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பிராமணர்கள் வேதபாராயணம் செய்தனர். யசோதா மகனை அன்போடு நீராட்டினாள். வேத மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் அப்படியே கண்ணடைந்து விட்டார். யசோதை குழந்தையை மடியில் வைத்திருந்தாள்.